கடந்த ஜனவரி 31ஆம் தேதி வரை கோரப்படாத பணம் 12.7 பில்லியன் ரிங்கிட்டாக பதிவாகி இருக்கிறது என்று மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது. மலேசிய தேசிய கணக்காய்வுத்துறை கோரப்படாத இந்த பணத்தின் மொத்த தொகையை பதிவு செய்திருக்கிறது. கோரப்படாத பணத்தை பெற தகுதியுடைய நபர்களும் வாரிசுகளும் ஆன்லைன் மூலமாக பணத்தை கோரி மனு செய்யலாம். அதன் முகவரி www.egumis.anm.gov.my. அது மட்டுமின்றி தகுதியுடையவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மலேசிய தேசிய கணக்காய்வுத்துறையின் முகப்பிடங்களுக்கு சென்று தங்களுக்குரிய பணம் இருக்கிறதா என்பதை சோதித்துக் கொள்ளலாம். அதன் பிறகு ஆன்லைன் மூலம் பணத்தை பெறுவதற்கு மனு செய்யலாம் என்று நிதி அமைச்சு கூறியது. மக்களவையில் சுங்காய் சிப்போட் தொகுதி பக்காத்தான் ஹராப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். கேசவன் எழுப்பிய கேள்விக்கு நிதி அமைச்சு இந்த விளக்கத்தை அளித்தது. கோரப்படாத பணத்தின் தற்போதைய மொத்த தொகை என்ன என்றும் அதனை கோருவதற்கான நடைமுறை என்ன என்றும் கேசவன் கேள்வி எழுப்பியிருந்தார். அது மட்டுமின்றி கோரப்படாத பணம் குறித்து அதன் உரிமையாளர்களுக்கும் அவர்களின் வாரிசுகளுக்கும் தகவல்களை தெரிவிக்க அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்றும் கேசவன் கேள்வி எழுப்பினார். கோரப்படாத பணம் இருப்பது குறித்து உரிமையாளர்களுக்கும் அவர்களின் வாரிசுகளுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்று அமைச்சு கூறியது. ஆன்லைன் மூலமாகவும் தேசிய தொலைக்காட்சி மூலமாகவும் அவ்வப்போது இது பற்றிய அறிவிப்புகள் செய்யப்பட்டுள்ளன என்று அது கூறியது. நாடு முழுவதும் உள்ள மலேசிய தேசிய கணக்காய்வுத்துறை சேவை முகப்பிடங்களில் கோரப்படாத பணத்தை பெறுவதற்கு மனு செய்யலாம். அதோடு புத்ராஜயாவிலும் UTC புடுவிலும் இதற்கான முகப்பிடங்கள் உள்ளன என்று நிதி அமைச்சு கூறியது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.